Request our chief guest Mr. Rajavel sir to give us speech. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய ஆதித்யா நர்சரி பிரைமரி ஸ்கூல் நிர்வாகத்திற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த ஆண்டு விழாவிற்கு எங்களை சிறப்பு அழைப்பதாக அழைத்த நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்கூலு ஆதித்யா ஸ்கூல் 2001 ஆரம்பித்த ஸ்கூலு. இந்த ஸ்கூல் எப்படி உருவாச்சு அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஸ்கூல் ஆரம்பத்திலேருந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சார் இதோட அப்ரூவலுக்கு இதோட அப்ரூவலுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலை கொண்டு வந்தார் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பிள்ளைகளை விட்டுருக்கீங்க, அது மட்டும்தான் தெரியும். இந்த ஸ்கூல் உருவானது எப்படி அப்படின்றது கொஞ்சம் எனக்கு தெரியும், அதை நான் சொல்கிறேன். 2021 ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஸ்கூலு வீடாக இருக்கிற ஸ்கூலாக மாற்றுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து சென்னைக்கு அலைஞ்சு அதுக்கப்புறம் மதுரைக்கு அலைஞ்சு ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ என்கிட்ட சொன்னார், சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்ரூவல் ஸ்கூல் வீடாக இருக்குது, இதை ஸ்கூலாக மாற்றணும் சார், நீங்கள் அப்ரூவல் கொடுத்தா தான் ஸ்கூலாக மாற்றணும்னு சென்னையில் சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் இது வளர்ந்து வர்ற ஏரியா, கண்டிப்பாக இதில் ஸ்கூல் வரணும், இந்த ஸ்கூல் எங்கள் ஏரியாவில் டெவலப் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு, கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது வீடை ஸ்கூலாக மாற்ற முடியாது அப்படின்ற பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அவரோட சேர்ந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நிறையா கலெக்ட் பண்ணோம். நிறையா பேர்கிட்ட கேட்டு, அதாவது நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, சாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றத நிறையா விஷயத்தை கலந்து அதை ஸ்கூலை ஃபஸ்ட்டு வீடை ஸ்கூலாக மாற்றணும், அது ஒரு பெரிய விஷயம். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த ஸ்கூல் ஒரு வளர்ச்சியான ஏரியா ஆலாத்தூர், நாளைக்கு இது வளரும்போது கண்டிப்பாக எங்கள் ஏரியாவோட பிள்ளைங்க பூரா இங்கே தான் சேர்க்கணும். ஏன்னா இங்கனக்குள்ளே இருக்க இப்போ ப்ரைமரி ஸ்கூல் ஒன்று ஊமச்சிவளத்துக்கு போகணும், இல்லை கடச்சனேந்தல் போகணும், இங்கனக்குள்ளே எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் வச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், இதை அப்ரூவல் வாங்கி கண்டிப்பாக வைக்கணும் சார். அவரோட சேர்ந்து நானும் ரொம்ப போராடினேன். ஒரு கட்டத்தில் சார் எனக்கு ஒன்றுமே புரியலை, இதை விட்டுலாமான்னு கூட சொன்னார். சார் என்ன இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் அப்ரூவல்லாம் கொடுத்துட்டேன், அப்ரூவல்லாம் கொடுத்து ஸ்கூல் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு ஆயினதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகிட்டாரு, சார் இதை விட்டுலாம்னு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் வேற இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விடணும்னு சொல்கிறீங்க சார், இது என்னோட ஆசை, எங்கள் ஏரியாக்காரங்க இந்த ஸ்கூல் இருக்கணுன்றது என்னோட ஆசை, இதுக்காக தான் நான் உங்களுக்கு அப்ரூவலே கொடுத்துருக்கேன் ஸ்கூலுக்கு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கூலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவருக்கு ஊக்குவித்தேன். அவர் ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிட்டார். ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை சமாளித்தார், அவ்வளோ பிரச்சனையை இருந்துச்சு. அதில் ஸ்கூலாக மாற்றுறது லேசான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு சார் கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலை உருவாக்கி, ஆனால் இன்னைக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு ஆலாத்தூரில் சரி, எக்ஸ்டென்ஷன் ஏரியா சரி, இவ்வளோ பிள்ளைய இருக்கிறீங்கன்னு நினச்சும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே நாங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகலைன்றது இந்த இடத்துல மகிழ்ச்சியாக சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலை பற்றி நானும் இடையில கேள்விப்படுவேன், ஏன்னா நம்ம உருவாக்கி விட்ட ஸ்கூலு எப்படி இருக்குது அப்படின்னு இடையிலலாம் கேட்பேன். நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நிறையா படிக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கேட்பேன், ஸ்கூல் நல்லா இருக்குது, ஸ்கூல் நல்லா சொல்லித்தராங்க, ஸ்ட்ரென்த்து இப்போ நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக இனிமேலும் நான் இந்த ஸ்கூலில் இன்னும் ஸ்ட்ரென்த்து கூடணும் அப்படின்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி மேலும் மேலும் இந்த ஸ்கூல் வளரணும்னு சொல்லி நான் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.